ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான திருப்பதி ட்ரிப் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இதில் நான் எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். பஸ் டிக்கெட்லேருந்து அங்கே ஃபுட்டு எவ்வளோ ரேட் வருது, அங்கே மேலே திருப்பதியில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றது. ஸோ டோட்டலாக எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் எங்கே இருந்தாலும் பஸ்ஸில் திருப்பதிக்கு திருப்பதி பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்கிடுங்க. நாங்கள் சென்னையிலேருந்து வரனால எங்களுக்கு அரௌண்ட் ஒரு 6 hours ஆச்சு. ப்ரைஸ் வந்து 150, அரௌண்ட் 150 தான் இருக்கும் டிக்கெட்டு. இங்கே வந்துட்டு நாங்கள் ஃப்ரீ டோக்கன் வாங்கணும். ஸோ அதனால் க்யூவில் நிற்கிறதுக்காக கீழே நின்றுட்டுருந்தோம். அங்கே நீங்கள் கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க எங்கே ஃப்ரீ டோக்கன் வாங்குறதுன்னு சொல்லிட்டு. அவங்களே வந்து அவங்க ஆட்டோவில் விட்ருவாங்க. ஒரு ஆளுக்கு 20 rupees நினைக்கிறேன். நீங்கள் அங்கே விட்ருவாங்க. நீங்கள் அங்கே வெயிட் பண்ணி சாப்பிட்டுட்டு நைட்டு ஒரு 11 o'clockலாம் நீங்கள் அந்த க்யூவில் போய் நிற்க பாருங்கள். ஏன்னா ஆல்ரெடி ரஷ்ஷாக இருக்கும் அந்த இடத்துல. நீங்கள் சீக்கிரமாக போய் க்யூவில் நின்னீங்கன்னா சீக்கிரமாக வாங்கிட்டு மேலே போக ஆரம்பிச்சிடலாம். ஆல்ரெடி நீங்கள் ஓன் டிரான்ஸ்போர்ட் வச்சுருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அப்படி இல்லை, பஸ்ஸில் தான் வந்தீங்கன்னா இங்கே பஸ்ஸும் அவைலபிளாக இருக்கும், இல்லை காரும் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் நைட்டு அது உங்கள் இது பொறுத்து இருக்குது. நாங்கள் காரில் தான் போனோம் மேலே. அதுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு 200 சம்திங் வந்தது. ஸோ டோக்கன்லாம் வாங்கிட்டு நீங்கள் காரில் மேலே ஏற ஆரம்பிச்சிருங்க. ஒரு வழியாக டோக்கன் வாங்கியாச்சு. டோக்கன் வாங்கிட்டு நம்ம காரும் அவங்கக்கிட்ட பேசி போயிட்டோம். மேலே போயிட்டுருக்கோம். இங்கேயே செம்ம ரஷ்ஷாக இருக்குது. போகிற இடத்துலையும் ஒரு 2-3 hours போய்டுவோம்னு நினைக்கிறேன். ஓகே கேஸ், நான் மேலே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். கேஸ், நம்மளை செக்இன்லாம் பண்ணி நைட்டே நம்ம போயிட்டு ரீச் ஆகிட்டோம். சரி, காலையில் அப்படியே கோயில் கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டோம். சாப்பிட்டுட்டு அப்படியே கோயில் கிளம்பி போய்கிட்டு இருக்கோம் நடந்தே. ஆக்சுவலாக நாங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணோம்னா, நாங்கள் நடந்தே போயிட்டோம். இங்கே பக்கத்தில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இன்னொன்று எங்களுக்கு ரூட்டும் சரியாக தெரியல. அந்த ஃப்ரீ டோக்கன் எங்கேன்னு தெரியாமல் நம்ம அந்த 300 rupees டிக்கெட் அந்த டோக்கனுக்கு போய் கீழே வந்து அப்படி இப்படின்னு சுற்றி நாங்கள் சுற்றிக்கிட்டே தான் இருந்தோம். நீங்கள் அதை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இன்னும் நம்ம யார்கிட்டயாச்சும் கேட்டோன்னா அவங்களுக்கு நம்ம லாங்குவேஜே தெரிய மாட்டேன், தமிழ். அதனால் நம்ம எதுவும் பண்ணவும் முடியல. அழகாக நீங்கள் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு பஸ் ஏறியிருந்தீங்கன்னா அவங்க ஃப்ரீ டோக்கனில் விட வேண்டிய இடம்னு சொல்லியிருந்தீங்கன்னா அவங்க அப்படியே விட்ருவாங்க. நமக்கு அலைச்சலே கிடையாது. அவங்கக்கிட்ட சொன்னால் அவங்களே விட்டுருவாங்க. ஒரு ஃபஸ்ட் ஸ்டாப்போ செகண்ட் ஸ்டாப்போ தான் நினைக்கிறேன். அங்கே நிறைய கூட்டம்லாம் இருக்கும். அது பார்த்தாலே நமக்கே தெரியும். அதனால் யாரும் இந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. நடந்தே போகாதீங்க. பஸ்ஸு ஃப்ரீ பஸ் தான். ஸோ பஸ்ஸில் ஏறி போயிடுங்க. கைஸ், அப்புறம் நம்மளை இங்கே வெரிஃபை பண்ணுவாங்க. ஆதார் கார்டும் அந்த ஃப்ரீ டோக்கனையும். அப்புறம் நம்மளை போக விடுவாங்க. அப்படியே நம்ம நடந்து போயிட்டே இருந்தோம்னு வைங்களேன், அந்த கூண்டுக்கு வரும். அங்கே வந்து எங்களை 4 hours அழைச்சிட்டாங்க. ஃபோனும் வாங்கிட்டாங்க. ஸோ வீடியோ எடுக்க முடியல. அப்புறம் நாங்கள் அப்படியே போயிட்டு சாமிலாம் பார்த்துட்டு தரிசனம்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். ஆக்சுவலாக இன்றைக்கி நாங்கள் ஸ்டே பண்ணல. பட் அங்கே ஸ்டே பண்ணுங்கள், அது நல்லது. நாங்கள் ஸ்டே பண்ணல. எங்களுக்கு வீட்டுக்கு வர வேண்டிய சுச்சுவேஷன். ஸோ நாங்கள் கிளம்பிட்டோம். அன்றைக்கி நைட்டே மேலேருந்தே பஸ் ஏறிட்டோம். மேலே பஸ் இருக்கும். அப்புறம் ஷாப்பிங் பண்ணுறதெல்லாம் இங்கே ஷாப்பிங் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிடுங்க. ஓகே கைஸ், இதுதான் இந்த வீடியோ. பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சேனலுக்கு வீடியோ எடுக்கக்கூடாதா?